வானத்திலிருந்து அந்த நெருப்பு அக்னியை புறப்பட்டு வந்து அவன் நாவலை கொண்டு போடுறாரு. ஏசாயா நாவலை தொட்ட உடனே, யாரை நான் அனுப்புவேன், என் காரியமா யார் போவா என்று ஆண்டவர் கேட்கிறாரு. உடனே ஏசாயா சரணடைகிறார், இதோ நான் போகிறேன். யாரை நான் அனுப்புவேன் என்கிற ஒரு வார்த்தை உலகமெல்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாலிபர்களை ஊழியத்திற்கு அர்ப்பணிக்க வைத்திருக்கிறது. இந்த ஒரு வசனம் உலகம் முழுவதும் மிஷனரிகளாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்நாளில் அர்ப்பணித்த ஒரே ஒரு வசனம். இந்த வசனத்தை, யாரை நான் அனுப்புவேன். அக்னியை பார்க்கிற நீ இன்னைக்கு உன்னை ஒப்பு கொடுத்தால், நான் போகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், சரண்டர் யுவர்செல்ஃப், என்னை உமக்காக, தேவ ராஜ்யத்திற்காக, பரிசுத்தமாய் வாழ்வதற்காக, சாட்சியாய் வாழ்வதற்காக, உண்மை உள்ள தேவன் என்று நிரூபிப்பதற்காக, மரித்தோர் உயிர் தெழுந்த உண்மை நிரூபித்து காண்பிப்பதற்காக என்னையும் என் வாழ்க்கையும் அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்பீர்களானால், அக்னி உங்களுக்குள்ள பாய்ச்சி பிடிக்க